என்னது கேன்சரா? கதறி அழுத நடிகை திவ்யா ஸ்ரீதர், ஆறுதல் சொல்ற சக நடிகர்கள், பாராட்டுற ரசிகர்கள். சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய செவ்வந்தி சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர் நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்டப்போ கதறி அழுத வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. அவரோட கணவர் அர்ணவ் பிக் பாஸ் தமிழ் 8வது நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பிரபலமானாரு. இவங்களோட குடும்ப பிரச்சனை நெறைய பேருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இப்போ திவ்யா ஸ்ரீதர் அழுதத பார்த்து பல பேர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. சீரியல்ல ஒண்ணா நடிச்சப்ப தான் நடிகை திவ்யா ஸ்ரீதர் அப்புறம் பிக் பாஸ் பிரபலமான அர்ணவ் 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் வருஷங்களா கல்யாணமே பண்ணிக்காம ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு வந்த நிலையில, இந்து அப்புறம் முஸ்லீம் முறைப்படி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணத்த அறிவிச்ச கொஞ்ச மாசங்கள்ல இவங்களோட குடும்ப பிரச்சனை இணையத்துல பெரும் பரபரப்ப ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்துல நடிகர் அர்ணவ் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்த செல்லம்மா சீரியல்ல கதாநாயகனா நடிச்சுட்டு வந்தாரு. அப்போ அந்த சீரியல்ல கதாநாயகியா நடிச்ச அன்ஷிகா கூட சேர்ந்து தன்னை கொடுமைப்படுத்துறதா திவ்யா ஸ்ரீதர் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதே மாதிரி ஏற்கனவே திவ்யா ஸ்ரீதருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருந்த நிலையில, முதல் கணவர விவாகரத்து பண்ணிட்டு அர்ணவ 2வதா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கும் 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி தன்னை குழந்தைய பார்க்க விடல அப்படின்னு அர்ணவ் பேட்டிகள்ல பேசியிருந்தாரு. அதே மாதிரி அர்ணவ் பல பெண்கள் கூட பேசின ஆடியோ அப்படின்னு திவ்யா ஸ்ரீதர் சில ஆடியோக்களையும் வெளியிட்டிருந்தாங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இவங்களோட விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் தமிழ் 8வது சீசன்ல நிகழ்ச்சியில அர்ணவ் கலந்துகிட்டப்போ சில செய்திகள்ல திவ்யா ஸ்ரீதர் அர்ணவோட முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அதுக்கு திவ்யா ஸ்ரீதர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுல நான் அர்ணவோட முன்னாள் மனைவி கிடையாது. எங்களுக்கு இன்னும் விவாகரத்து ஆகல. அதனால என்ன அப்படி சொல்லாதீங்க அப்படின்னும் பேசியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், செவ்வந்தி சீரியல்ல தொடர்ச்சியா திவ்யா ஸ்ரீதர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சன் டிவில நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள்லயும் அவங்க கலந்துக்கிறாங்க. சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில திவ்யா ஸ்ரீதர் கலந்துக்கிட்டப்போ, அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு நடிகையோட அம்மாவுக்கு திடீர்னு புற்றுநோய் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அத அவங்க எப்படி தாங்கிக்கிறாங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோகத்த தாங்கிக்கிட்டு அவங்க எப்படி சினிமாவுல நடிக்கிறாங்க? அப்படிங்கிறத அதுல நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புப்படி திவ்யா ஸ்ரீதர் கதறி அழுதுருக்காங்க. திவ்யா ஸ்ரீதர் அழுதத பார்த்து அந்த மேடையில இருந்த பல பிரபலங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனா இது நடிப்பு மட்டும் கிடையாது. திவ்யா ஸ்ரீதர் வாழ்க்கையில நிஜத்துல நடந்த நிகழ்வு தான். திவ்யா ஸ்ரீதருக்கு உறுதுணையா இருந்தது அவங்களோட அம்மா தான். அவங்க கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் திடீர்னு உடல்நலக் குறைபாடு காரணமா காலமாகி இருந்தாங்க. தன்னோட உறவுகள் எல்லாமே தன்னை விட்டு பிரிஞ்சாலும், தைரியமா தன்னோட 2 குழந்தைகளையும் வளர்த்துட்டு வரக்கூடிய திவ்யா ஸ்ரீதருக்கு ரசிகர்கள் நெறைய பேரு பாராட்டுக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க.